புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை வைத்தேன். அது மட்டுமல்லாமல் பெரிய மாநிலங்கள் எல்லாம் 25 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து வியாபாரத்தில் புழக்கம் இருக்கின்ற தொகை வரை உள்ள நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது மாநிலங்கள், குறிப்பாக பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள் என்பதை குறிப்பிட்டு வடகிழக்கு மாநிலங்கள் 4 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டும், குறிப்பாக அதாவது டர்ன் ஓவர் சொல்றது தமிழில், உள்ளவைகளுக்கு தங்களுக்கு வரி விலக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில் 25 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு என்று சொன்னால் 12% நம்முடைய வருவாய் போகிறது. ஆகவே பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள் என்று இரண்டாக பிரித்து வடகிழக்கு மாநிலங்களைப் போல புதுவை மாநிலத்திற்கும் 10 லட்சத்துக்கு உட்பட்ட நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளித்து அதற்கு மேல் உள்ளவைகளுக்கு வரி போடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதே போல அண்டர் ஜிஎஸ்டி புதுவை மாநிலம் நிதி கமிஷன் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு முறையாக மத்திய வரியிலிருந்து கிடைக்க வேண்டிய தொகை கிடைப்பதில்லை. அதனால் எங்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதை ஈடு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணமாக காரைக்கால் துறைமுகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு வரி மற்றும் கலால் வரியில் கிடைத்த தொகை 2100 கோடி ரூபாய். ஆனால் புதுவை மாநிலத்திற்கு கிடைத்தது 63 கோடி தான். மிகப்பெரிய அளவில் வரி இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ரயில்வேவுக்கு 5 வருடம், ரயில்வேவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் 1157 கோடி ரூபாய் அவர்கள் சரக்கு கையாள்வதில் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மாநிலத்திற்கு மிக குறைந்த வரியிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கிறது. இதனால் வரி இழப்பு நம்முடைய மாநிலத்திற்கு பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் சரி செய்வதற்காக நிதி கமிஷனில் எங்களை சேர்க்க வேண்டும். வரி இழப்பிற்கு புதுவை மாநிலத்திற்கு ஈடுகட்டுவதற்காக குறைந்த அளவு ஒவ்வொரு வருடமும் 10% திட்டமில்லா செலவினங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டேன். ரிலையன்ஸ் நிறுவனமானது ரிலையன்ஸ் ஜியோ என்ற அந்த தொலை சேவையை புதுவை மாநிலத்தில் அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தினர் நேற்று என்னை வந்து சந்தித்து புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகளில், புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகளில் வைஃபை அவர்கள் இலவசமாக தருவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரிகளில் பயன்படுவதற்கு முழுமையாக அவருடைய முழு செலவையும் அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதுவை கடற்கரையில் நடைப்பயிற்சி பெறுகிறவர்கள், சுற்றுலா பயணிகள் இவர்களெல்லாம்